நம்மளோட ஹவு டு கிராக் சீரீஸில் நம்ம இன்னைக்கு கிராக் பண்ண போகிற கம்பெனி சிஇஐ அமெரிக்கா. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் வித் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நமக்கு வந்து ஒரு 60%, நீங்கள் ஒரு 10th 12th 60%ம் காலேஜில் 6.5 சிஜிபி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கம்பெனி அட்டன் பண்ணலாம் வித் நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ். ஸோ ஆக்டிவ் அரியர்ஸ் இருக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் நோ போகும். ஸோ ஃபாலோட் பை என்னென்ன ரோல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு யூஸ்வலாக சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் தான் வருவாங்க. அண்ட் இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் எம்சிக்கு சேர்த்து வச்ச மாதிரியான ஒரு எம்சிக்யூ ரவுண்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 40 கொஸ்டின்ஸு 4 செக்ஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ப்ரோக்ராமிங், நெட்வொர்க்ஸ் அண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஒவ்வொரு செக்ஷன்ஸுக்குமே எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறது தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு இருக்கிறனால நீங்கள் வந்து கீக் ஃபார் கிக்ஸில் டாப் 15 ஆப்டிடியூட் டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்டிடியூடோட பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்டிடியூடோடும் நீங்கள் அந்த 15 டாபிக்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீக் ஃபார் கிக்ஸ் டாபிக் எடுத்துக்கோங்க. இல்லை அங்கேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு யூடியூப் வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்போவுமே ஃப்ரீ ஃபீல் டு லேர்ன் ஒரு சேனல் இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் கெரியர் ரைட் அதை தவிர்த்து நிறைய சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது டெக்னிக்கல் எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த டாபிக் வந்து ப்ரோக்ராமிங், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன கான்செப்ட் நீங்கள் ரொம்ப நாலேஜாக இருக்கணும் அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த அல்காரிதம்ஸ், டைம் காம்ப்ளெக்சிட்டி. அடுத்தது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோ, ஜாவாசி எடுத்திங்கன்னா அந்த லாங்குவேஜுக்குன்னு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதில் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், புது புது கான்செப்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜில். அந்த கான்செப்ட்டை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நெட்வொர்க்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், என்னென்ன ப்ரோட்டோகால் இருக்குது, ஓஎஸ்எம்எல், டிசிபி, அதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் பிரின்சிபல்ஸ், டெட்லாக்கு, அப்புறம் வந்து விர்ச்சுவல் மெமரி, ஸோ இது கேட்ச் மெமரி, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஓஎஸ் கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது பொழுது நீங்கள் இதை வந்துட்டு 4 செக்ஷனாக கொடுத்து 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. நீங்கள் அதை வந்து கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிராக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் ரவுண்ட் போகிறோம். செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கோடிங் ரவுண்டு தான். ஸோ இங்கே வந்து நமக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 7 கோடிங் கொஸ்டின் கொடுத்து அதில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4 சால்வ் பண்ணிங்கன்னா கூட உங்களை வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் வந்துட்டு தாராளமாக போகலாம். ஸோ இந்த 4 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு மஸ்ட் டு நோ டாபிக்ஸ் இருக்கும். இது நான் ஜோகோவில் கவர் பண்ண டாபிக்ஸ் தான், பட் இதெல்லாம் ரொம்பவே மஸ்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் நீ கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸு, ரெக்ரெஷன் கூட நீங்கள் வந்து கம்பல்சரி டாபிக் நான் வந்துட்டு இதை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். பட் இந்த பேட்டர்ன்ஸு, பைனரி சர்ச், அரே லிஸ்ட், இதெல்லாம் கம்பல்சரி டாபிக்ஸு. ஹேஷ் மேப்ஸு முக்கியமாக ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்க்குற அதிகமாக கொஸ்டின் எல்லாமே சப்பரே சப்ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி வருது. ஸோ அதையும் நல்லா மாஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் டெஃபினெட்லி எல்லா டாபிக்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேருந்து அட்வான்ஸ் டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம வந்து ரெக்ரெஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங், அங்கே பேசிக் ரெக்ரெஷன் நான் மென்ஷன் பண்ணது. இங்கே ரெக்ரெஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங், ஸ்லைடிங் விண்டோ, லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக் அண்ட் கியூ. ஸ்லைடிங் விண்டோங்கிறது சப்பரே ப்ராப்ளம்குள்ளே தான் வரும். அண்ட் லிங்க் லிஸ்ட், ஸ்டாக் அண்ட் கியூ வரும். ஓகே, ஸோ இதெல்லாமே அட்வான்ஸ் டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இதை தவிர்த்து பைனரி ட்ரீஸ்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமா எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்துட்டு நான் கோடிங் கொஷின்ஸ் பெருசாக எனக்கு இதில் சாம்பிள் கொஷின்ஸ் கிடைக்கல இந்த கம்பெனிக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டாபிக்ஸ் நீங்கள் மாஸ்டர் பண்ணல, கண்டிப்பாக அந்த 4 கொஷின்ஸில் ஒன்று 4 கொஷின், அந்த 7 கொஷின் 4 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்லா மாஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த டாபிக்ஸை. அண்ட் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து கோடிங் ரவுண்டே கிராக் பண்ணி டெக்னிக்கல் ரவுண்டுக்குள்ளே வந்திருப்போம். அதான் தேர்ட் ரவுண்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ரவுண்டு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய டாபிக், நிறைய ஃபீல்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, நீங்கள் காலேஜில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ரவுண்டு பொறுத்த வரைக்கும் இன்டெப்த் டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க்கு. ஸோ அதுக்கு நான் வந்து ஆவாசாஃப்ட் கம்பெனிங்க கவர் பண்ண அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபுல் சைட் டெவலப்பராக போகிறீங்கன்னா பெஸ்ட் சேனல் தேவ்கிரி. தேவ்கிரியில் வந்து
ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் இருக்கும், ஃபுல் ஸ்டாக் பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா HTML ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ரியாக்ட், Next.js, Node.js, Nest.js வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேலிஸ்ட் போயிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் ஸ்டாக் எடுத்து படிங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது ரியாக்ட், நோடு, எக்ஸ்பிரஸ், இது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அது நோடு, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட், இந்த மெர்ஜ் ஸ்டாக் படிச்சு வச்சுக்கணும். பிகாஸ் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. இங்கே ப்ராஜெக்ட் பண்ண போகிறதில்ல, இங்கே நீங்கள் கற்றுக்க போறீங்க பேஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தெளிவாட்டு. அதுக்கு அடுத்து இந்த சேனல்ஸில் போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஜாவாஸ்கிரிப்ட் மாஸ்டர், ஃப்ரீ கோட் கேமரா, கிளவர் ப்ரோக்ராம்லாம் போயிட்டு க்ளோன் ஆப்ஸ் இல்லைன்னா அவங்க சொல்கிற ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க, பெரிய ப்ராஜெக்ட் ஆகிட்டு. ஸோ இங்கே இருக்கிற நாலேஜ் வச்சு இங்கே நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். புரியுதா? இங்கே நீங்கள் கெயின் பண்ண நாலேஜ் வச்சு இங்கே நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து பக்காவாக பண்ணிட்டீங்க, நல்லா இன்டெப்த் நாலேஜ் இருக்குது, நீங்களே ப்ராஜெக்ட் பண்ணி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இல்லைன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, கிட்டப். ஸோ தயவு செஞ்சு இந்த கிட்டப்பை வந்துட்டு மறந்துடாதீங்க. இந்த இடத்துல கிட்டப்னு ஒன்று இருக்குது. ஸோ கிட்டப்பில் போயிட்டு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணுறது, கிட்டப்லேருந்து ப்ராஜெக்ட் எடுத்து அதை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி சப்மிட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே தாராளமாக நீங்கள் பண்ணலாம். கிட்டப்பில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. கிட்டப் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியரிட்டிக்கலாக தான் படிக்கிறீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்துட்டு அந்த பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ்ட்டு ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அதை தவிர்த்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது அந்த இடத்துல. பட் நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷனோட தெளிவாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் குணல் குஷ்வாகா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் கம்ப்ளீட் ஊப்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும். அது ஒவ்வொரு வீடியோமே ரொம்ப லெந்தியாக 1 hour 1.5 மணி நேரம் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு அது ரொம்பவே இம்பாக்ட் இருக்கும். ஒரு விஷயத்தை 10 நிமிஷத்தில் படிக்கிறதுக்கும் ஒரே விஷயத்த 1 hour ஒரு டீட்டெயிலாக படிக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் தாராளமாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இம்ப்ளிமெண்டேஷனோட சொல்லி தருவாங்க, எப்படி ஒர்க் ஆகுது லைவாக பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் தியரிட்டிக்கலாக படிக்கிறீங்கன்னா Geek4Geeks ஃபார் எனஃப். அதுக்கு அடுத்தது SQL Oracle டேட்டாபேஸை. ஸோ SQL Oracle டேட்டாபேஸுக்கு நீங்கள் W3 ஸ்கூலில் போயிட்டு படித்து ப்ராக்டிக்கலாக அங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும். ஸோ Oracle SQLன்னு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் SQL படித்தாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ஆன் டைம் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் எப்போவுமே சொல்கிறது தான். இந்த ஆன் டைம் ப்ரோக்ராமிங் கொஷினில் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுற அளவான கொஷின் கொடுக்க மாட்டாங்க. லாஜிக்கலாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க கேட்குற கொஷின்ஸ் தான் போவாங்க. அதுக்கு நான் எப்பவும் சொல்கிறேன், எஸ்டர் ஜாவாவில் வந்து டேட்டிக் வீடியோஸில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை மாஸ்டர் பண்ணுங்கள். ஸ்டாப்பர் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் நீடட் வந்து நான் சொன்ன தெரியுமா, அந்த ஹேஷ் மேப்லாம் போட்டிருப்பேன். அந்த மஸ்ட் நோன் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா மாஸ்டர் பண்ணிக்கணும். அங்கே யூஸ்வலாக அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போ வந்து AABCன்னு இருக்குன்னா A 2 times, B 1 time, C 1 time, இது ஹேஷ் மேப்பில் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு லாஜிக் நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, பர்டிகுலர் டேட்டா டைப்ஸு. ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி டேட்டா ஹேண்ட்லிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த ஃபாலோட் பை SDLCனா ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஒரு சாஃப்ட்வேர் எப்படி வந்துட்டு சோர்ஸ் கோட் கிட்டப்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஒரு ப்ராடில் போயிட்டு ஹோஸ்ட் ஆகுது, அது வரைக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிட்டப்ல வந்துட்டு கோட் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இப்போ டெவாப்ஸ்னு ஒரு கான்செப்ட், இப்போ நான் டெவாப்ஸ்னு கான்செப்ட் வரனால டெவாப்ஸில் வந்து டிப்ளாய் பண்ணி அதுலேயே அந்த பைப்லைன் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து CI CD ப்ராசஸ் வரைக்கும் போகும். இதுதான் SDLC. இதை தவிர்த்து SDLC வந்துட்டு டெவாப்ஸ் சைடில் சொன்னேன். நீங்கள் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இதில் நிறைய இருக்குது, ஒர்க் ஃப்ளோ நிறைய இருக்குது. அஜைல் மெத்தடாலஜி சொல்லுவாங்க, வாட்டர் ஃப்ளோ சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வாட்டர் ஃபால் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அந்த SDLCனா என்ன கான்செப்ட்ங்கிறது சின்ன ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ரவுண்ட்ஸையும் கிராக் பண்ணிவிட்டு நம்மளோட HR ரவுண்டுக்கு போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 ரவுண்ட்ஸ் கிராக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து HR ரவுண்டுக்கு போகலாம். ஸோ HR ரவுண்டு பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணுறதில்ல எப்போவுமே. பிகாஸ் HR ரவுண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் செலக்டட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்குற என்ன கேள்வி கேட்பாங்க, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் வித் CE அமெரிக்கா தான் கேட்பாங்க. பட் இதை தாண்டி என்னென்ன கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, உங்களோட பிஹேவியரல் கொஷின்ஸ் ஒரு சில டைம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ப்ராஜெக்ட்ஸில் வந்துக்கிட்டு எந்த பாயிண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைன் பண்ணி நீங்கள் ஓவர் கம் பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட கேரக்டர்லேயே இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் காமனான HR கொஸ்டின்ஸு. பட் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ நான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியது, இவ்வளோ நீங்கள் கிராக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா.
ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு சிஇ அமெரிக்கா எப்படி கிராக் பண்ணுறது தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்த்து இந்த வீடியோ நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு சிஇ அமெரிக்காவில் ப்ளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நீங்கள் பார்த்துருந்தீங்க தாராளம் நீங்கள் இப்போ வந்து சிஇ அமெரிக்காவில் வந்துட்டு ப்ளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, வீடியோவில் சொன்னதில் நீங்கள் கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணி பார்க்கணும். பட் இதோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் என்கிட்ட இல்லை. பட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடச்சிது அப்படின்னா கீழே வந்துட்டு நான் கிட்டப் ரெப்போவில் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ரெப்போ லிங்க் எப்போவுமே கொடுத்துருவேன். அந்த ரெப்போ லிங்க் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இருக்கும். ஸோ ரெப்போ ஒன்று சர்ச் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஸ்டார் பண்ணிக்கோங்க ரெப்போவை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video. Bye.